ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த போர்ஷன், அதாவது எம்டியாக இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் பேர் தான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம், சிமுலேட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தா 2 விதமான ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஒன்று லாஜிக்கல், இன்னொன்று ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லாஜிக்கலில் தான் நார்மலாக இருப்போம். ஸோ ஃபிசிக்கலில் மாற்றிக்கலாம் தேவைப்பட்ட, ஆனால் இதில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அடுத்தது இங்கே பாருங்கள், ரியல் டைம் சிமுலேஷன்னு 2 போர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரியல் டைமில் தான் இருப்போம், லாஜிக்கலில் ரியல் டைம். இதே சிமுலேஷன் போனீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்கெட்லாம் மூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை டயக்ராமை போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் வித்தியாசத்தை. ஸோ இப்போ தெரியாது, இப்போது ரியல் டைமுக்கே திரும்ப வந்துடுங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் பாருங்கள், இருக்கா? ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டிவைசஸ் இருக்குதா? அங்கே போய் நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டிவைசஸ் தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரவுட்டருக்கு பக்கத்தில் சுவிட்சு, அதுக்கு அடுத்தது ஹப்பு இருக்கா, அதுக்கு அடுத்தது ஒயர்லெஸ் டிவைசஸ், அதுக்கப்புறம் ஃபயர்வால், அதுக்கப்புறம் வேன் எமுலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டிவைசஸ். அதுக்கடுத்து மேலே போனீங்கன்னா எண்டு டிவைஸ். ஸோ எண்டு டிவைஸுங்கிறது நம்ம நெட்வொர்க்லேருந்து எடுத்து எண்டு யூசர் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். எண்டு யூசர்ஸ் அப்படின்னா இந்த பிசி, லேப்டாப் இதெல்லாம் எண்டு யூசர். ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லா டிவைஸும் இங்கே இருக்கும். அப்படியே கீழே வந்து எண்ட் டிவைஸில் இதெல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம். ஸோ இங்கே ஐஓடி சிமுலேஷனை நம்ம பண்ண முடியும் இதில். ஸோ அதை ஹோமில் உள்ள அந்த ஐஓடி எனேபிள் டிவைஸ் எல்லாமே காட்டும் அந்த ஹோம் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி. ஸோ இதுவும் ஐஓடி அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல். ஸோ இதுவும் நம்ம ஹோமில் உள்ளதான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பவர் கிரிட்டு. ஸோ பவர் கிரிட்லேயும் நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த டிவைசஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அப்படியே மேலே வந்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். இது வந்து இதுவும் ஐஓடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு, அதெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது கனெக்ஷன்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிற லிங்க், அதாவது கேபிள் டைப் எல்லாமே இதில் இருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா மிஸ்லேனியஸ். ஸோ இதில் நம்ம எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே காட்டும். உங்களுக்கு எதாவது காட்டுதா? ஸோ ஏற்கனவே அந்த பிசியில் வந்து பல யூசர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே காட்டும், அடிக்கடி யூஸ் பண்ணது எல்லாமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் கனெக்ஷன். ஸோ இதுவும் வந்து ஐஓடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட், ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண போகிறது நெட்வொர்க் டிவைசஸில் ஒயர்லெஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபயர்வால் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வரும். ஸோ உங்களுடைய அடுத்த லெவல் அங்கே தான் நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ டிவைசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே வந்துடுங்க. ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே வந்தீங்கன்னா நார்மல் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற அந்த மெனு தான் இங்கே இருக்கும். ஓப்பனு, நியூவு, ஓப்பன் சாம்பிள், ரீசன்ட் ஃபைல், சேவஸ் பேக்கெட் ட்ரேசர் ஃபைல். ஸோ அடுத்தது சேவஸ் காமன் கேட்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது பிரிண்ட்டு, எக்ஸிட், இது எல்லாமே நம்ம பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ண மெனு தான், அப்படி தானே? இதில் ஏதாவது இல்லாது பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத 2 விஷயம். ஒன்று சேவஸ் பிகேஇசட், சேவஸ் காமன் கேட்டேஜ். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து எடிட்டில் போனீங்கன்னா காப்பி, பேஸ்ட்டு, அண்டு, ரீடு. இதை நம்ம ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம். கண்ட்ரோல் இசட்டு, கண்ட்ரோல் ஒய், அதிலே கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற அதே ஷார்ட்கட் தான். அடுத்தது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு செட்டிங் மட்டும் நம்ம மாற்றுவோம். எதை மாற்றுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் உள்ள போங்க. ஆப்ஷனுக்குள்ள ப்ரிஃபரன்சஸ்
மேக்கில் வேறு மாதிரி இருக்கலாம் மெனு. ஓகேவா? ஸோ விண்டோஸுக்கு இதான் இப்படி தான் இருக்கும். மேக்குக்கு கொஞ்சம் அந்த GUI மாறும். அது தேடி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ இங்கே ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ். ஸோ ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ எனக்கு எனேபிள் ஆகிருக்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்காது. எது எனேபிள் ஆகிருக்கான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஷோ டிவைசஸ் அண்ட் மாடல் லேபிள். ஷோ டிவைசஸ் அண்ட் லேபிள் இது ரெண்டும் வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆயிருக்கா? அடுத்தது ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ். இது வந்து எனேபிள் ஆகிருக்காது. டெஸ்க்டாப்பில் ஆகிருக்கும். லேப்டாப்பில் ஆகிருக்கா? லேப்டாப்பில் ஆகிருக்காது. ஏன்னா டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி எனேபிள் பண்ண சொல்லியிருப்போம், ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால. புதுசு எது? ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து எனேபிள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நம்ம பின்னாடி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணும்போது அப்போ தேவைப்படும். ஓகேவா? ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் இதை வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்ததுன்னா பண்ணிவிடுங்க. மற்ற எதுவுமே தேவையில்லை. மற்ற எந்த செட்டிங்கும் நமக்கு தேவையில்லாது தான். அதை அப்படியே விட்டுடலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வியூ. ஸோ வியூவில் வந்து ஜூமு, டூல் பார் இதெல்லாம் வேணும். எல்லாமே இப்போ எனேபிளில் இருக்குது. வேணானாக்கா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது சிமுலேஷன் மோட். நம்ம இங்கே வெளியே இருக்குது சிமுலேஷன் மோடு. ரியல் டைம் மோடும் இங்கே இருக்குது. லாஜிக்கல் வியூ, ஃபிசிக்கல் வியூ ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளேலே இருக்குது, ஒர்க் ஸ்பேஸ்லேயே இருக்குது. அடுத்தது ஷோ வியூ போர்ட். ஸோ இது நமக்கு தேவைப்படாது. ஷோ ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட்டு. என்னெல்லாம் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் இங்கே காட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் காட்டும். அது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்தது டூல்ஸு. ஸோ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டிராயிங் பெல்லட் உங்களுக்கு இங்கே இருக்கும். இங்கே இருக்குது. இதுதான் டிராயிங் பெல்லட். இந்த ரெக்டாங்கிள், இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் டிராயிங் பெல்லட். அதுக்கான மெனுக்குள்ளேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்த எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது தான். எக்ஸ்டென்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதே இல்லை. அடுத்தது விண்டோ. ஸோ விண்டோ நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி என்டர் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மெனுலாம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேவா? தேவையில்லாத மெனுலாம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ நான் எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த பேக்கெட் ட்ரேசர் உங்களுக்கு காட்டாது. இந்த க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவுமே காட்டாது. அடுத்த ஹெல்ப்பு. ஸோ ஹெல்ப்பில் நம்ம எதுவுமே போய் பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஹெல்ப்பு நான் பண்ணிவிடுவேன். அதனால் ஹெல்ப்பு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த மெனுக்குள்ளே. அதாவது இது வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல்லேருந்து ஹெல்ப் வரைக்கும் உள்ள அந்த மெனு பேர் ரிப்பன். ஸோ அந்த ரிப்பனுக்குள்ளே உள்ள மெனு எல்லாமே நமக்கு தேவைப்படுறது வெளியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நியூவு, ஓப்பன், சேவு, பிரிண்ட்டு, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. இதுவும் தேவைப்படாது. இதை நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். காப்பி பேஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்லேயே பண்ணிவிடுவோம். அண்டு ரீடுவோம் ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம். அடுத்தது ஜூம் இன்னு, ஜூம் ரீசெட்டு, ஜூம் அவுட்டு. இது நம்ம டயக்ராம் போடும்போது விசிபிலிட்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வியூ என்டையர் ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நல்லா இருக்குது. இந்த ஒர்க் ஸ்பேஸ் சின்ன ஒர்க் ஸ்பேஸ் கிடையாது, பெரிய ஒர்க் ஸ்பேஸ். இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி நிறைய டயக்ராம் இந்த ஒரு சின்ன ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸில் நமக்கே தெரியாமல் ஏதாவது மூலையில் ஒரு டயக்ராம் இருந்து அதை பார்க்கணுன்னாக்கா இதை கொடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேபிளர் லிஸ்ட்டு. ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அந்த டிவைஸ் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டயக்ராம் போடும்போது நான் அதை காட்டுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கமாண்ட்ஸ். என்னென்ன கமாண்ட், நிறையா கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனேபிள், கான்ஃபிகர் டெர்மினல், அப்புறம் போர்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு போர்ட்டோட கமாண்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமாண்ட்லாம் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோங்கிறத, இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள என்னென்ன கமாண்ட்லாம் இருக்குங்கிறத நீங்கள் இதை போய் கிளிக் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏதாவது எக்ஸிஸ்டிங் மாடல். இப்போ நம்ம அந்த டிவைஸ் எல்லாமே ஒரு மாடல் தான். அந்த மாடல் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். அது மேக்ஸிமம் தேவைப்படாது. இருக்கிற மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இதுவும் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ரெண்டு ஒர்க் ஸ்பேஸையும் கம்பைன் பண்ணுறது அதுவும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த மெனு எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற மெனுவே மேக்ஸிமம். ஓகேவா? இதில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு மாடலை டெலிட் பண்ணோன்னா இங்கே இருக்குது.
ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, ஒரு கிராஸ் போட்டிருக்கு. ஸோ இதுதான் வச்சு நம்ம டெலிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இப்போ இது ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கே அவ்வளோ கஷ்டப்படணும். இதை அப்படியே நீங்கள் இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் டெலிட் கொடுத்தாலே டெலிட் ஆகிடும். ஒரு சிம்பிளாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் நோட்டு, ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஹப்பு கனெக்டட் வித் 4 PC. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னா அதுக்கு இந்த ப்ளேஸ் நோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணணும். இதெல்லாமே வந்து பேலட். இது நாலுமே இந்த பேலட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு கலர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு இந்த மாதிரி அட்ராக்டிவாக ஏதாவது நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும், ஸோ பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா இது மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரா லைன், ட்ரா ரெக்டாங்கிள், எலிப்ஸு, ஃப்ரீஃபார்ம், இது நாலுமே சேம். இந்த மாதிரி நம்ம ஒரு மாடலை அழகாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஆட் சிம்பிள் PDU. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கெட். ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் ட்ரேசர். ஸோ ஒரு பேக்கெட் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேருதா இல்லை டெஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேரு. ஸோ நான் அதை எப்போ யூஸ் ஆகுன்றதை நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இது சிம்பிள் PDU அப்படிங்கிறது நம்ம பேக்கெட்டை சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எப்போவுமே பேர் ஆஃப் பேக்கெட் கிடைக்கும், 2 பேக்கெட் கிடைக்கும். ஒன்று சோர்ஸுக்கு, இன்னொன்று டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ஆடு காம்ப்ளெக்ஸ் PDU. ஸோ இதுவும் சேம் அதே தான். இங்கே வந்து நம்ம 2 கிடைக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 2 கிடைக்கும். ஆனால் காம்ப்ளெக்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். காம்ப்ளெக்ஸ்னால் மல்டிபிள் மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு 2 தான் வேணும். ஸோ அது இங்கே இந்த சிம்பிள் PDUலே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற மெனு. அதுக்கப்புறம் அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹப்பை கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை பார்த்துடலாமா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹப்பு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல ப்ளேஸ் நோட்டை எடுத்துக்கங்க. ப்ளேஸ் நோட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுங்க. என்ன நேம் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேர்டில் காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம டயக்ராம் போடுறோம் இல்லையா? இப்போ இந்த டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இதை வேர்டில் பேஸ்ட் பண்ணணும். இதோட ஹெட்டிங் நான் என்ன போகிறேன்னா அந்த ஹெட்டிங் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது ஹப்பு கனெக்டட் வித் 4 PC and 2 laptops. ஓகேவா? ஸோ ஹப்பை 4 PC கூடயும் 2 லேப்டாப் கூடயும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ப்ராட்காஸ்ட் டிவைஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ப்ராட்காஸ்ட் டிவைஸ் என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? ப்ராட்காஸ்ட் டிவைஸ்னா ஒரே சமயத்தில் மல்டிபிள் யூசருக்கு நம்ம இருக்கிற எல்லா யூசருக்குமே ஹப்பு கூட கனெக்ட் பண்ணிடுற அத்தனை யூசருக்குமே ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? கேஸ்டிங் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் ப்ராட்காஸ்ட். ஸோ அதுதான் நடக்குதான்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இப்போ டைட்டில் கொடுத்துட்டேன். நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஒர்க் ஸ்பேஸ் எங்கே போயிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் பெருசுன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்காக தான் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கலர்லாம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் பண்ணியாச்சா?
ஸோ இப்போ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு, பிளேஸ் நோட்டை யூஸ் பண்ணி வேலட்டை யூஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஹப்பை கனெக்ட் பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஹப்பை யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் இங்கே லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் நெட்வொர்க் டிவைசஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுட்டர், ரெண்டாவது சுவிட்சு, மூணாவது ஹப்பு. ஸோ ஹப்பை கிளிக் பண்ணு. ஹப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹப்பில் 3 காட்டும். அதில் பிடி ஹப்னு இருக்கும் பாருங்கள். பிடி ஹப்பை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. ஹப்பு பிடி இல்லை பிடி ஹப்பு. ஸோ ஹப்புக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறது? இங்கே பாருங்கள், ஹப்பு 0ன்னு இருக்கு இல்லையா? அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். ஸோ ஹப்போட நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிசிஇ அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நேம் கொடுத்தா நேம் மாறிடுச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ ஹப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த இது கூட எண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ எண்டு டிவைஸ் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நெட்வொர்க் டிவைஸ் பக்கத்தில் எண்டு டிவைஸ் இருக்குது. நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது, பக்கத்தில் எண்டு டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இங்கே காட்டும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 4 பிசி 2 லேப்டாப் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், பிசி இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள் கர்சர் எப்படி மாறி இருக்கு, ஒரு ஹேண்ட் சிக்னல் சிம்பிள் மாதிரி மாறி இருக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த பிசியை செலக்ட் பண்ணு, அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணு. வருதா? அந்த பிசியை செலக்ட் பண்ணு, அப்படியே மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேவா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அடுத்த சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ண, இதே மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்? கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த டிவைஸை நீங்கள் காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிடு. செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். இப்போ என்ன பண்ணு, இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் மாறிடுச்சு. ப்ளஸில் மாறிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னாக்கா எத்தனை முறை கிளிக் பண்ணீங்களோ அத்தனை டிவைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேவையான காம்பவுண்ட்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒயர்டு மூலியமாக பண்ணலாம், இன்னொன்று ஒயர்லெஸ் மூலியமாக பண்ணலாம். ஹப்பில் ஒயர்லெஸ் கனெக்ஷன் கிடையாது. ஹப்பு ஃபுல்லாகவே ஒயர் தான். ஹப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? இந்த ஹப்பு டிவைஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஹப்பை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை போர்ட் இருக்குதுன்னு காட்டும். இப்போ எத்தனை போர்ட் அங்கே காட்டுது? நம்மள்ட்ட எத்தனை டிவைஸ் இருக்குது? 6 இருக்குது. ஸோ இன்னும் நான் எத்தனை போர்ட்டு ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. அங்கே 4 போர்ட்டு ஃப்ரீயாக இருக்கா? இப்போ நமக்கு இருக்கிற டிவைஸுக்கு இந்த இருக்கிற போர்ட்டே வந்து போதும். இருந்தாலும் கரெக்டாக வச்சுக்கூடாது. எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போர்ட்டை ஆட் பண்ணி வைக்கணும். 4 போர்ட்டு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு போர்ட்டை ஆட் பண்ண என்ன ப்ரொசீஜர்னா, முதல்ல பவரை கட் பண்ணணும். இது பவர் ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே பாருங்கள், லைட் எரியுது, க்ரீன் கலர் லைட் எரியுதா? அதை போயிட்டு ஆஃப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சா? ஸோ எப்போவுமே பவர் ஆஃப் பண்ணி தான் கை வைக்கணும், இல்லை ஷாக் அடிச்சிடும் இல்லையா? அதனால் பவர் ஆஃப் பண்ணிடணும். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு மாடல்ஸ் இருக்குது இல்லையா? இந்த மாடல்ஸில் 1CE அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் தான். 1CFE, 1CGE, 1FFE, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று. ஃபஸ்ட்டு 4ல் ஒன்று ஒன்று. இப்போ நம்மள்ட்ட மொத்தம் ஈத்தர்நெட் போர்ட் எத்தனை இருக்குது? 9 போர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானது 6 தான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், பவரை ஆன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஹப்பு மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா போர்ட்டும் காட்டுதா இல்லையா? ஸோ போட்டு பாருங்கள், ஈத்தர்நெட் 0லேருந்து ஈத்தர்நெட் 9 வரைக்கும் ஈத்தர்நெட் போர்ட்டு 9 போர்ட் இருக்குது. ஸோ 0 to 9னா எத்தனை இருக்கும்? 10 போர்ட் இருக்கும். ஓகேவா? இருக்கா? அதில் ஒரு போர்ட்டு மட்டும் நம்ம வேறு போர்ட்டை ஆட் பண்ணியிருந்தோம், அதை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா போர்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹப்பு கூட ஒவ்வொரு பிசியும் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது?
இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள் கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். என் கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கேபிள் வருதா? வருது. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 2 கேபிள் தான். ஒன்று காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள், ஒன்று காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், காப்பர் கிராஸ் ஓவர் கேபிளை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிராஸ் ஓவர் கேபிள் தான். 4 பேர் இருக்கும், கிராஸ் பண்ணியிருக்கும். கேபிளை பற்றி நான் சொல்லும்போது அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற போகிறது கிராஸ் ஓவர் கேபிள் தான். நம்ம ஃபிசிக்கலாக, நம்ம ப்ராக்டிக்கலாக, நம்ம இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது கிராஸ் ஓவர் கேபிள். அதனால தான் அதே நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் வந்துருச்சா மவுஸில்? என்ன கேபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது தான் காட்டுதா? ஸோ இப்போ என்ன பண்ணேன், முதல்ல ஹப்பில் கொடு. ஸோ ஹப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட்டு எதில் கனெக்ட் பண்ண போகிறோன்னு காட்டும். ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டு 0லேருந்து பிசியில் அதே மாதிரி ஈத்தர்நெட் போர்ட்டு 0 கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ இதே மாதிரி எல்லா பிசியும் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிடலாமா? இதில் இன்னொரு ஷார்ட்கட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 கிளிக் பண்ணோமா? எப்படி பண்ணோம்? இப்போ கிராஸ் ஓவர் கேபிளை செலக்ட் பண்ணோம். இங்கே போயிட்டு ஈத்தர்நெட் போர்ட்டு, இங்கே போயிட்டு அதே மாதிரி ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு கொடுத்தோமா? இது வந்து ஸ்லோவாக பண்ணுறவங்க, அதாவது தெரியாதவங்க அப்படி பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் சூஸ் கனெக்ஷன் டைப்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி டைரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிட்டே போயிடலாம். இது ஈஸியாக இருக்கா? வேறு கேபிள். இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். என்னென்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப் தான் வேணும்னா நீ மேனுவலாக தான் டைப் பண்ணி ஆகணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குதுன்னா எந்த கேபிள் கம்பார்ட்டபிளாக இருக்குமோ அதுவே கொடுத்துரும். ஆனால் நம்ம சார் கொடுக்க வேண்டியது கிராஸ் ஓவர் கேபிள் தான். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் கொடுத்தாலும் ஓகே தான், நமக்கு அவுட்புட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்பில் இருக்குது, இது 2 மட்டும் டவுனில் இருக்குது. அப் லிங்க் டவுன் லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீனில் உள்ளது அப் லிங்க்கு, ரெட்டில் உள்ளது டவுன் லிங்க்கு. ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணியாச்சா? ஸோ இது ஏன் 2மே வந்து டவுன் லிங்கில் இருக்குது, இதில் அவுட்புட் வருமானு கேட்டிங்கன்னா இது 2லேயும் வராது. ஹப்பு வந்து இந்த கேபிளை வந்து அக்செப்ட் பண்ணல, அதனால தான் இது டவுன் லிங்காக இருக்குது. ஸோ அது அக்செப்ட் பண்ணிச்சுன்னா தான் அப் லிங்காக மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளை கனெக்ட் பண்ணணும். இதனால தான் ஹப்பை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இதெல்லாம் பழைய டைப்பு ஹப்பு. இப்போ நம்ம புது டைப்புக்கு வரணும். என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த டெலிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் போயிட்டு கனெக்ஷனில் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை கொடுத்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது காமிக்குதா? டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் கொடு. ஸோ எல்லாருக்கும் க்ரீனில் மாறிடுச்சா? எல்லாரும் க்ரீனில் மாறி இருக்கா? மாறல அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் கொடுங்க. அடுத்தது போலாமா? ஸோ நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைஸுக்குமே கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியே ஆகணும். ஐபி அட்ரஸ் இல்லாமல் எந்த நெட்வொர்க் டிவைஸும் ஆப்ரேட் ஆகாது. இப்போ நம்ம பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது தெரியுமா? உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. சிஎம்டி ipconfig
ஸ்மாலில் டைப் பண்ணோம். ஸோ ஐபி கான்ஃபிக் அப்படின்னு உங்களுடைய பிசியில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வருமா, ஈத்தர்நெட் அடாப்டர். இங்கே பார்த்தீங்க ஈத்தர்நெட் அடாப்டர், ஈத்தர்நெட்டில் IPv4 அட்ரஸ் 10.0.2.31, டிஃபால்ட் கேட்வே 10.0.0.1. அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அடாப்டர் ஈத்தர்நெட் 13, அதில் ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும் 169.254.98.247. அடுத்தது ஒய்ஃபைக்கு ஒரு IPv4 அட்ரஸ். எத்தனை இங்கே என்ஐசி கார்டு இருக்கோ, உங்கள் பிசியில் எத்தனை என்ஐசி கார்டு இருக்கோ அத்தனை என்ஐசி கார்டுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கும். இருக்கா? ஸோ நான் வந்து ஈத்தர்நெட் போட்டிருக்கேன்ட்ட, ஒய்ஃபை போட்டிருக்கு. ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக 2 காட்டும். இது ஈத்தர்நெட் போர்ட்டோட ஐபி, இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையோட ஐபி, அதாவது ஹாட்ஸ்பாட். ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப்பாக இருந்தால் ஒன்று தான் காட்டும், டெஸ்க்டாப்பாக இருந்தால் ஒன்று தான் காட்டும், லேப்டாப்பாக இருந்தால் 2 3 காட்டும். ஏன்னா ப்ளூடூத் இருக்குது. ஸோ ப்ளூடூத்துக்கும் எனக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ப்ளூடூத்தும் ஒரு என்ஐசி கார்டு அதுலேயும் இருக்குது, ஒய்ஃபைல இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 3 காட்டுது. ஸோ இதே மாதிரி எதுக்காக இதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்னோட பிசிக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் இருக்கணும். இப்போ நம்ம பிசி தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஹப்பு கூட பிசி தானே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், பிசி லேப்டாப்பு. ஸோ இதுக்கும் நம்ம ஐபி அட்ரஸ் இல்லாமல் இது ஹப்பு கூட கனெக்ட் ஆகாது. அதாவது ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணோம், இல்லை வேறு ஏதாவது ரிசோர்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணாமல் இது ஆப்ரேட்டே ஆகாது. அதை எப்படி செக் பண்ணுறது? இங்கே பாருங்கள், சிமுலேஷன் மோடுக்கு வாங்க. ஐபி அட்ரஸ் இல்லாமல் இது ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சிமுலேஷன் மோடை நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் இங்கே எதுவுமே வந்து சேஞ்சஸ் நடக்கலை. இப்போ சிம்பிள் பிடியூ எடுங்க, இங்கே இருக்கு பாருங்கள் மேலே, ஆடு சிம்பிள் பிடியூ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு சிம்பிள் வருது இல்லையா? இதை கொண்டு வந்து இந்த பிசிக்கும் இந்த பிசிக்கும் போடுங்க. இங்கே என்ன காட்டுது? PC1 has no functional port அப்படின்னா அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனல் போர்ட் இல்லை, தேவையான போர்ட் இல்லை. அது எப்படி மாற்றுறதுன்னா, அதில் போயிட்டு ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனல் போர்ட் மாறும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஐபி எப்படி அசைன் பண்ணுறது? இந்த பிசி மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணியாச்சா? ஸோ பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி பிசியோட நேமு ப்ளஸ் இந்த மெனு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்க்டாப் வரணும், டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கணும். அதில் ஐபி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும், இருக்கா? ஐபி கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இங்கே ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்க போகிறேன், நான் கொடுக்குற ஐபி அட்ரஸ் அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? 10.0.0.5 10.0.0.5. ஓகேவா? ஸோ நீங்கள் சப்நெட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்நெட் மாஸ்க் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடு. இப்போ அடுத்த பிசிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம், அதே டெஸ்க்டாப்புக்கு போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறேன், 10.0.0.6 அடுத்த ஐபி. மறுபடியும் சப்நெட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பிசிக்கு 7 கொடுக்குறேன், 10.0.0.7. சப்நெட் மாஸ்க் மஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணியிருக்கணும். சப்நெட் மாஸ்க் எதுக்காகனா அதனுடைய கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது கிளாஸ் ஏ இப்போ நம்ம கொடுக்கறது. ஸோ ஐபியை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நீங்கள் டூப்ளிகேட் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிங்கன்னா அதுவே காட்டிடும். ஒரே ஐபி அட்ரஸ் திரும்ப டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணி காட்டும், நீங்கள் அப்போ மாற்றிக்க வேண்டியதான். ஃபைல் ஆரம்பித்து 10 வரைக்கும் எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிட்டேன். இப்போ போய் நீங்கள் அந்த பிசியை போயிட்டு இப்படி மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா அங்கே ஐபி அட்ரஸ் டைப் ஆகிருந்து காட்டுதா? ஈத்தர்நெட்டில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் ஐபி அட்ரஸ் காட்டும். இருக்கா? எல்லாரும் டைப் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ மறுபடியும் ஆடு சிம்பிள் பிடிஓ எடுத்து இந்த பிசிக்கும் இந்த பிசிக்கும் இடையில நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராக்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் சிமுலேஷன் மோடை ஓப்பன் பண்ணிவிட்டு ரியல் டைம்லேருந்து சிமுலேஷன் மோடு போயிட்டு இப்போது நீங்கள் இதை சிமுலேஷன் மோடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்கெட் ஓடுதா? இப்போ பாரு என்ன நடந்தது, எல்லாத்துக்கும் போயிடுச்சா ஒரே சமயத்தில்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அந்த பேக்கெட் சென்ட் ஆகிட்டே இருக்கும். எது என்ன ஆச்சு? ஸோ இப்போ ஹப்பில் நம்ம கனெக்டிவிட்டியை செக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எந்த பிசிக்கு போனாலும் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்படி செக் பண்ணி பாருங்கள், இங்கே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும் கரெக்டாக இருந்துன்னா. ஸோ பிங் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி பேக்கெட்டை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி எடுத்து போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்னு வரணும். இந்த பிசி நீங்கள் பிங் பண்ணி பார்த்தாலும் 0% லாஸ் வரணும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்னு வருதா? நீங்கள் டைப் பண்ணுறது கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிடிஓ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் பிடிஓ போட்டு. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா இது கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஹப்பில் அவுட்புட் வரும். ஸோ ஹப்பு ஒரு ப்ராட்காஸ்ட் டிவைஸ். ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? அடுத்தது போகலாமா?